மதுரையில் செய்யோன் தொடக்க விழாவுக்காக வந்திருக்கேன். அது நல்லபடியாக நடக்கணும், நடத்தி கொடுக்கணும் நீங்க. மற்றபடி எல்லாம் உங்களுக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது போதுமானதுன்னு நினைக்கிறேன். நான் வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நடிகர் விஜய் முதலமைச்சரா பதவியேற்று ஆட்சி நடத்திட்டு வர்றாரு. நீங்க ஒரு அரசியல் தலைமையில் இருக்கிறவங்க, உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? அவருடைய ஆட்சி நடப்புகள் எப்படி இருக்கு? நேரடியா சந்திச்சிருப்பீங்க. இல்லைங்க, 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படித்தான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படித்தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை நம்ம கம்மியாகவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க. நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அது பேர் திராவிட கட்சி தான் என்ன பொறுத்தவரையில. அதாவது கம்பல் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டை பண்ணி பார்த்திருக்கோம் இல்லையா? அதனால ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வெற்றி பெற்றது எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். ஒருவேளை கமலஹாசன் முதல்வராக வந்திருந்தாருன்னா கூட நான் பொறாமப்பட்டிருப்பேன் ஒரு மாதிரி ஒரு சிரிப்பலையோட சொல்லியிருக்காரு. சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம், பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம். நாங்க கிரிக்கெட் விளையாடு இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருப்போம். சார், இப்ப சினிமா சம்பந்தமா நீங்க முதல்வர்கிட்ட நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. அதுல ஒரு முக்கியமானது என்னன்னு இல்லையே, அதுதான் இருக்கேன். நீங்க படிச்சு கூட பார்க்க மாட்டேங்க. இல்ல, முதல்வர்கிட்ட இருக்க அது பத்திரிகையில் உங்க நண்பர்களே அதை போட்டிருக்காங்க. திரும்ப அதையே பேசிட்டு இருக்க வேண்டாம். அதுல நல்லது எதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை சிறப்பா கோடிட்டு காட்ட வேண்டியது உங்க கடமை. முதல்வர் பதவியேற்றதுக்கு அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியா அவங்க இல்லத்துக்கு போய் நேரடியா சந்திச்சாரு. இதுல எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கல அப்படின்றது ஒரு பேசு பொருளா இருக்கு. 25 பேர் அவங்க கூட போறதா சொல்லியிருக்காங்க. இதுல கொரோனா பிரச்சனைகள் இருக்கு, யார் தலைமைன்றது எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அணுகுமுறையை? உங்களை மாதிரி தான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். நன்றி.